இது மாதிரி வைரஸ் பாதிப்பு இனிமேலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது கண்டிப்பாக மனிதனுடைய வக்கர புத்தி, ஏனென்றால் இது கலிகாலம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கலிகாலத்தில் மனிதன் ஒவ்வொரு விளையாட்டாக செய்வார்கள். கண்டிப்பாக கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதர்கள், இப்போ பில்கேட்ஸ் நம்ம நிறைய பேருக்கு மைக்ரோசாஃப்டுடைய தலைவர் பில்கேட்ஸை ஒரு கடவுளாக பாதித்தாலும் அவருடைய ஜாதகத்துக்கு அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் விஷமமான விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இவரை தனிமைப்படுத்தி இவரை போல ஒருத்தர் இருக்கிறாரா என்று உலகமே சிந்திக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருடைய முகங்கள் எல்லாம் வெளியில் வரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக இந்த நோயுடைய உபத்திரமெல்லாம் இயற்கையாக, அதாவது பாம்பிலிருந்து வந்தது, இதிலிருந்து வந்ததெல்லாம் இல்லாமல் மனிதனுடைய வக்கர புத்தியால் வரக்கூடிய காலகட்டங்கள் தான். ஏனென்றால் இப்பொழுது அடுத்த குரு பயிற்சி மகரத்துக்கு சனியுடைய வீட்டிலும், அதுக்கு அடுத்த குரு பயிற்சி கும்பத்தில் சனியுடைய வீட்டிலும் தான் காணப்படுகிறது. எனவே 2022ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் வரைக்கும் உலகத்தில் மக்களுடைய பாதிப்புகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த வைரஸ் மற்றும் நோய் உபத்திரங்கள், பெரிய பெரிய தொந்தரவுகள் எல்லாம் மனிதனுடைய வக்கர புத்தியால் மீண்டும் 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 செயல்படுத்தி மக்களை எப்பொழுதும் ஒரு பதட்டத்திலே வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதற்கெல்லாம் எல்லாமே உலகத்தில் இருக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு தண்டனைகளும், அதை மீண்டும் திருப்பி இந்த உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடாத அளவுக்கு அவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய அடியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக